மகிமைப்படுவதாக. இதனால் இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தப்படியே நமக்கு தெரிகிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் அதனுடைய 41 அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். தீவுகளே எனக்கு முன்பாக மௌனமாயிருங்கள், ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கிக் கொண்டு சமீபத்து வந்து பின்பு பேச கடவர்கள். நாம் ஒருமிக்க நியாயஸ்தலத்திற்கு முன்பாக சேருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாகி நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனம் ஒரு பிரதானமான காரியத்தை நமக்கு காண்பித்து தருகிறது. இதை தேவனும் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். தேவர்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களால் இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன என்று முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வசனத்துக்கு அநேக ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருந்தாலும் இன்று கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிற காரியம் என்ன தெரியுமா? தேவ சமூகத்துல கர்த்தரிடத்தில் நாம் கிட்டி சேர்கிறோம். நாம் ஜெபிக்கும் பொழுது, கர்த்தரை நோக்கி ஆராதிக்கும் பொழுது, கர்த்தருடைய பிரசன்னத்திலே நாம் தேவ சமூகத்திற்கு அவருடைய நியாயாசனத்திற்கு முன்பாக கிட்டி சேர்கிறவர்களா இருக்கிறோம். அவருடைய சமூகத்திலே நாம் அவரை கிட்டி சேர்கிறவர்களா இருக்கிறோம். அதைதான் கர்த்தரும் விரும்புகிறார். நீங்கள் சமீபித்து வாருங்கள் என்று கர்த்தர் இந்த வசனத்துல தெளிவா சொல்கிறார். தேவர்களாகிய நாம் கர்த்தரிடத்தில் சமீபித்து சேர்கிறோம். எதற்காக? அவரோடு கூட பேசும்படியா. இம்மையிலே தேவ சமூகத்திலே நாம் அவரை ஆராதிக்கிறோம், நாம் அவரோடு கூட பேசுகிறோம், அவரும் நம்மோடு கூட பேசுகிறார். நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் அவரோடு கூட பேசுகிறோம், நாம் வேதத்தை வாசித்து தியானிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். இந்த ஒரு அனுபவம் தான் தேவ சமூகத்துல நாம் அவரை கிட்டி சென்று அவரோடு கூட அவருக்குள் களி கூர்ந்து மகிழ்கிற ஒரு அனுபவம். இதை கர்த்தரும் விரும்புகிறார், அவர் அதை வாஞ்சிக்கிறார். நாமும் இதை விரும்புகிறோம், நாமும் இதை வாஞ்சிக்கிறோம். அப்படிதான் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் தேவர்களாக நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆனா இதுல கர்த்தர் இன்னொரு காரியத்தை நமக்கு எச்சரிப்பின் சத்தமாய் தெரியப்படுத்துகிறார். அதுதான், நீ சமீபித்து வந்து பின்பு பேச கடவன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நீ என்கிட்ட வந்து அதுக்கப்புறமா பேசு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். எதற்கு அப்புறமா அப்படின்னு நம்ம தியானம் சொன்னா, இந்த வசனத்துல கர்த்தர் தேவர்களாகி நாம் நம்முடைய வாழ்க்கை ஒரு அனுபவத்திற்குள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த அனுபவத்தோடு தேவனிடத்தில் கிட்டி சேர்ந்து அவரிடத்தில் பேச வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதுதான் இந்த வசனத்தின் 2வது பகுதியை நம்ம பார்த்தோம்னா, ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கி கொண்டு, இதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். தேவர்களாகி நாம் கர்த்தரை கிட்டி சேர்ந்து அவரிடத்தில் பேசுவதற்கு முன்பதாக கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், நாம் நம்முடைய பலனை புதிதாக்கி கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தோடு தான் தேவனுக்கு சமீபமாய் சென்று அவரோடு கூட பேச வேண்டும் என்று கர்த்தர் எச்சரித்து உணர்த்துகிறார். இது கர்த்தர் விரும்புகிற ஒரு அனுபவம். பலமில்லாத ஒரு வாழ்க்கை நம்மை சோர்ந்து போக பண்ணும். அந்த சோர்வு நம்மை ஜெபிக்க விடாது, தேவனிடமா கிட்டி சேர விடாது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது நீ உன்னுடைய பலனை குறித்து கவனமா இரு. உன் பலன் எப்படி இருக்கு? இந்த இடத்துல ஆண்டவர் பலன் என்று நம்முடைய சரீர பிரகாரமான பலனை குறித்து சொல்லவில்லை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து கர்த்தர் பேசுகிறார். நாம் நம்முடைய பலனை புதிதாக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி எழுது, இதை நம்ம எப்படி செய்யறது? சரீர பலன்னா சரீரத்தை பலப்படுத்தும்படியான ஆகாரத்தை புசித்து நம்ம பலப்படலாம். ஆவிக்குரிய பலன் நமக்குள்ள எப்படி வரும்? அந்த கேள்விக்கான பதிலை தான் வேதம் நமக்கு தெளிவாய் காண்பிக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர் நடபடிகள் அதனுடைய 1வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம் தெளிவாய் சொல்கிறது, பரிசுத்த ஆவியானவர் என்கிற பரலோகத்தின் பலனால் தேவர்களாகிய நாம் பலப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். நாம் நம்முடைய பலனை புதிதாக்கி கொள்ள வேண்டும். அவர் பரலோகத்திலிருந்து நமக்கே அருளப்பட்ட பலன். சிம்பிளா சொல்லணும்னா, பரிசுத்த ஆவியானவரால் தேவர்களாகி நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பலப்படுத்தப்படும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் பலன் புதிதாகிறது. அப்படி எந்த ஒரு தேவ ஜனம் பரிசுத்த ஆவியானவர் என்கிற பலனை பெற்றுக்கொண்டு தங்கள் பலனை புதிதாக்கி கொண்டு தேவ சமூகத்தில் கிட்டி சேர்கிறார்களோ, அவர்கள் தேவனை நோக்கி அவரிடத்தில் பேசுகிற எல்லாவற்றையும் தேவன் செவி கொடுத்து கேட்பார். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கி கொண்டு சமீபித்து வந்து பின்பு பேச கடவர்கள். இப்ப கர்த்தரை சொல்றாருன்னா,
கர்த்தர் நிச்சயமா அப்படிப்பட்ட அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த நிலையிலிருந்து அவரை நோக்கி பேசுகிற, அவரோடு பேசுகிற தேவ ஜனங்களுடைய எல்லா விண்ணப்பத்தையும் ஜெபத்தையும் அவர் கேட்டு அதற்கு பதில் கொடுத்து அவர்கள் வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றி அவர்களை தேவ ஜனங்களாக அடையாளப்படுத்தி அவர்களை உயர்த்தி சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். தேவர்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களால் பரிசுத்த ஆவியானவரின் பலத்தால் ஒவ்வொரு நாளும் பலப்பட பரிசுத்த ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்தி நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தந்து தேவனிடத்துல தேவனுக்கு பிரியமான விண்ணப்பங்களை ஏறெடுக்க நமக்கு உதவி செய்வது அதிக நிச்சயம். நம்முடைய தேவன் நம்மோடு கூட அவர் பேசி உணர்த்தின பிரகாரமே இந்த வசனத்தின்படி நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்தி நம்மிலே அவர் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வாதத்துடன் எடுத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிரயாத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலன்